ஹாய், வணக்கம். விசில் சின்னம் அஃபிஷியலாக வந்தாச்சு. ஸோ அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா அந்த கதறல் சத்தம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நேற்று பார்த்திங்கன்னா திமுக ஊப்பிகள்லேருந்து சில பேர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுக்கிட்டு தாவைக்கணும் அவர் விசில் அடித்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு ஒரு இஷ்யூலாம் போயிட்டு இருந்துச்சு. பட் யாருன்னு விச்சுவல் வாரிசு தேடி பார்த்தா தான் தெரியுது அது திமுக ஊப்பின்னு. ஸோ நீங்கள் என்ன தான் உள்ள குட்டிக்காரனை போட்டு அடித்தாலும் அது நோன்றது தான் இந்த விச்சுவல் வாரிஸ். அதுக்காக தான் ஒரு ஸ்டாம்பேட் மாதிரி வச்சுருக்கோம் நடுவில். அப்படி தாண்டி தான் விஜய் நம்ம தொட முடியும். நீங்கள் என்ன தான் உருட்டுனாலும் என்ன தான் பொருளியை கலப்புனாலும் ஒன்றும் செல்படுதாது. நீங்கள் என்ன பண்ணாலும் அடுத்த செகண்ட் எடுத்து நீ யார் என்ன ஜாதகன்றது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துருவாங்க. அதுதான் நம்ம பசங்க. ஏன்னா அந்த விசில் சத்தம் காது கீது அப்படியே. ஏன்னா விசில் சத்தம் அறிவிச்ச 1 மணி நேரத்தில் இல்லை, அரை மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா பட்டி தொட்டியும் பரவிச்சு. அது விசிலே டிமாண்ட் ஆகி போச்சு. ஏன்னா விசில் கிடைக்கிறது அப்போலாம் ஈஸியாக இருந்துச்சு. இப்போ அந்த விசில் கிடைக்கிறது டிமாண்டாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பண்ணி அவ்வளோ செவுத்துலையாததும் சரி, செவுத்தில் வரைகிறது சரி, குட்டி குட்டி குழந்தைங்க அதை வச்சு விசில் அடிக்கிறது சரி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம தேட்டருக்கு போனால் விசில் அடிக்கிறோம், ஒரு கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் விசில் அடிக்கிறோம், ஏன்னா ஒரு கச்சேரி திருவிழாலாம் அங்கே விசில் அடிப்போம். இப்போ எங்கே பார்த்தாலும் விசில் சத்தம் தான். இது இப்போ அந்த தேர்தல் அறிவிச்சிட்டாங்கன்னா சில கண்டிஷன்ஸ் போடுவாங்க, இது மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தான் கையை விசில் ஆகுது. அதனால் விசில் ஒரு பெரிய விஷயம் இல்லை. இது விஜயனா கிடைச்ச பெஸ்ட் ஆப்ஷன் தான். ஏன்னா அவர் கேட்ட ஒரு சின்ன விசில் சின்ன அது அதான் வீலே பேர் எல்லாம் விசில், விஜய், விக்ரமாண்டி, சாலை, இது மாதிரி நிறைய அவருக்கு ஏற்ற மாதிரியே ஒரு சிக்னல் வருது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் விஜயனுக்கு எல்லாமே நல்லா தான் நடக்கும். அந்த கடவுள் விஜயனுக்கு என்றைக்குமே துணை இருப்பார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணியே இல்லை, விஜய் கூட்டணிக்கு யாரும் போகல, இவர் தனியாக தான் நிற்க போகிறாரு, அவ்வளோதான் இவர் அப்படி இப்படின்னு ஒரு ரூட் விட்டுறாங்க. நம்ம இப்போ சொல்கிறோம், நம்ம மக்கள் கூட்டணி தான். நீங்கள் எத்தனை கூட்டணி வேணால் வச்சுங்க, எத்தனை பெரிய கட்சி வேணால் வச்சுங்க, விஜயன் யோசிச்சு தான் வருவார். அவர் ஒன்றும் எல்லாரையும் மாதிரி எப்படியும் மந்த மாதிரி வந்துடல. அவருக்கு தெரியும், அவருக்கு இருக்குது. அது சில பேருக்கு தெரிய மாட்டேங்குது. சினிமாக்காரன்றதானே இருக்கீங்க, அவருக்கு தெரியும் அது இம்பேக்ட் எந்த அளவுக்கு கிரியேட் பண்ணுன்னு இப்போதுலேருந்தே நம்மளுக்கு தெரியுது. இன்னும் விசில் வேறு கையில் வந்துச்சு, இன்னும் கிழிஞ்சிட்டே தான் இருக்கு போதுக்காது. இந்த ஜனநாயகம் படமும் சரி, இனி வரப்போகிற நாட்களும் சரி, இப்போ ஞாயிற்றுக்கிழமை செயல் வீரர் கூட்டமும் வரப்போகுது. அங்கே வச்சு அண்ணன் பேச வேண்டியது பேசுவார். இப்போ இவங்க கேட்டதுக்கெல்லாம் பதில் அங்கே கிடைக்கும். விஜய் நம்மளாம் வீழ்த்தவே முடியாது. நீங்கள் என்ன உருட்டுனாலும் சரி, நீங்கள் எதை நெகட்டிவாக பேசணும் சரி, இந்த காலில் இந்த காலில் போட்டு போயிட்டே இருப்பார். அதே தான் விஜய் வாரிஸ்கிட்ட நீங்கள் என்ன காட்டுறீங்களோ அதை நாங்கள் எடுத்து காட்டுவோம், அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஒன்று விஜயனை பற்றி நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்கள் ஜாதகத்தையும் எடுத்து ஓகே இதுதான் நான் அப்படின்னு காட்டுருவோம். ஏன்னா நேற்று அவங்க பேசுனது, அந்த லேடி பேசுனது அடுத்த செகண்டே எடுத்து வீடியோ போட்டவங்க நம்ம பசங்க. ஸோ அதனால் நீங்கள் என்ன தான் பொருளியை கல்பினாலும் ஒரு யூஸும் கிடையாது. இந்த விசில் சின்னம் ஸ்டேட் ஃபுல்லாக இல்லை, இன்டர்நேஷ்னல் நியூஸ் வரைக்கும் இது ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னா அப்போ விஜயனுக்கு இருக்கிற மவுசு தெரிஞ்சுக்கணும். இது சாதாரண விசில் இல்லை, பக்கா விசில் இது. அதாவது பிகில் கையில் விசில் கொடுத்தாச்சு. இந்த பிகில் இந்த விசில் கிழியும். அதுக்கு நம்ம எலெக்ஷன் அன்னைக்கு அந்த விசிலோட சத்தம் காட்டும் ரிசல்ட் என்னன்னு. அந்த சத்தம் தான் இன்னும் ஹெவியாக இருக்க போது. எந்த கட்சியுமே தூங்கக்கூடாது. ஏன்னா இப்பயே அவங்களுக்கெல்லாம் வயிற்றுல புளியை கரைச்சிச்சு, என்னடா இது சின்ன அவங்களுக்கு கச்சிச்சு, இந்த விசில் சின்ன கிடச்சிருக்கு. இதெல்லாம் எளிமையாக கிடைக்கிற விஷயம். ஒரு விசில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எளிமையாக கிடைக்கும். அது பெரிய காஸ்ட்லிலாம் கிடையாது, அது எல்லாருமே கிடைக்கும். ஒருத்தர் சின்னதாக இந்த பேட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அது யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க, அவ்வளோவும் பசங்க யூஸ் பண்ணுவாங்க. பட் விசில் கையிலேயே நம்ம விசில் அடிக்கலாம், எல்லாருக்குமே யூஸ் பண்ணலாம். ஸோ வரப்போகிற எலெக்ஷன் அன்னைக்கு நம்மளோட சத்தம் தான் எங்களுக்கு ரிசல்ட்டாக வரணும். அது மட்டும்தான் மைண்டில் இருக்குது. ஜனநாயக படம் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகுன்றத நம்ம நம்பிக்கையோடு இருக்கோம். ஏன்னா 26ஆம் தேதி தீர்ப்பு. ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த தீர்ப்பு சாதகமாக வரும்ன்றது தான் நம்பிக்கை. அப்படி வந்துட்டா வேறு லெவலாக இருக்கும். ஏன்னா அந்த கேஸ் இழுத்துன்னு போகாதுன்னு தோணுது. ஏன்னா ரொம்ப இழுத்து வச்சிட்டாங்க. இதுக்கு மேலே இழுத்து வச்சாங்கன்னா அது அவங்க தள்ள அவங்களே மண்ணள்ளி போட்டுக்கிற மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு 27 செவ்வாய்க்கிழமை தீர்ப்பு வழங்க போகிறாங்க. அது நல்ல தீர்ப்பாக இருக்கணும் தான் எல்லாரோட கனவும். அந்த தீர்ப்பு எப்படி மாறுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச ஜனநாயகம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணலாம். அதுக்கு மேலே ஆனால் குளத்தில் கொடுத்தாங்கன்னா நம்ம கையில் இல்லை. முதலமைச்சர் விஜய் மெடிக்கல் தான் வரும்.
அது எது சூஸ் பண்ணாலும் அது அவங்க சாய்ஸ் தான். மோடிஜி யுவர் சாய்ஸ், நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள். விஜய் பக்கம் நாங்கள் இருப்போம், எப்பவுமே இருப்போம், கடைசி வரைக்கும் இருப்போம். தோல்வியே வெற்றியோ விஜய் பக்கம் தான் நிற்போம். நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். தேங்க்யூ.